ஆண்டவரில் அன்பு கொண்டு அர்ப்பண உணர்வோடு அயராது உழைத்து பணியாற்றிய இரு பெரும் மறைப்பணியாளர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். முதலில் புனித டான் போஸ்கோ. இவர் அன்னையினுடைய அரவணைப்பில், ஆலோசனையில், ஆண்டவரிடமிருந்த அன்பு மிகுதியினால் தன்னை அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய ஒரு குருவாக வருகிறேன் என்று சொல்லி அந்த அன்னையிடம் கூறிய பொழுது அந்த அன்னை சொன்ன வார்த்தைகள் இவருடைய காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள், நீ கவனமற்ற குருவாக இருப்பதை விட ஒரு நல்ல விவசாயியாக இருந்துவிடு. இந்த வார்த்தைகள் செவியில் ஒலித்துக் கொண்டிருந்த பொழுது நான் ஒரு கவனமுள்ள ஒரு குருவாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து அவருடைய கவனத்தை இளைஞர்கள் பால் திருப்பி இளைஞர்களின் தோழராக, நண்பராக போற்றப்படக்கூடிய டான் போஸ்கோ, இறை ஊழியர் மறைப்பணியாளர் ஜோசப் லூயிஸ் ரவேல். இக்கரை அக்கரை, படகு, கப்பல், கடல், புயல், அமைதி. இது என்னவோ இந்த குறிப்பிட்ட இந்த நற்செய்தி அவருடைய வாழ்வுக்கு ஒன்றாக அமைந்து விடுகிறது, பொருத்தமாக அமைந்து விடுகிறது. ஆம், துறைமுகத்தின் அமைதியான மடியில் உறங்கும் கப்பல் சீரும் அலைகளிலிருந்தும் சீரிப்பாயும் புயல்களிலிருந்தும் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் கரையில் இருக்கின்ற பொழுது. ஆனால் அங்கேயே தங்கிவிட்டால் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையே இழந்துவிடும். பேராழத்தை சந்திக்கவும், அலைகளோடு மல்லுக்கட்டவும், நம்பிக்கை என்ற விதையை தூர தேசங்களுக்கு விதைத்து செல்லவும் சுமந்து செல்லவுமே நம்முடைய பயணம் அமைய வேண்டும். கப்பல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த உவமை இறைப்பணியாளர் தந்தை ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களுடைய வரலாற்று பயணத்திற்கு சால பொருத்தமாகும். தன் தாய் நாட்டினுடைய வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தும் அந்த நங்கூரத்தை அறுத்து கொண்டு இந்தியா என்னும் பறந்து விரிந்த நற்செய்தி பெருங்கடலில் துணிச்சலுடன் தன் வாழ்வை பாய்க்கப்பலாக செலுத்தியவர்தான் இன்று நாம் நினைவு கூறும் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது.